நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா தமிழ்நாடு அரசோட வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சி துறையில பிரைவேட் செக்டருக்கு ஜாபுக்கு எப்படி அப்ளை பண்ணணுன்றதை பார்க்க போறோம். இது வந்து எல்லா டிகிரி ஹோல்டர்ஸ்க்கும் அப்ளிகபிள். யார் வேணாலும் இதை அப்ளை பண்ணிக்கலாம். உங்களோட ப்ரௌசரில் tnvedaipu.gov.in வெப்சைட் டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த விண்டோ ஓப்பன் ஆகும். ஓகே, இந்த விண்டோவில் பார்த்தீங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷனை பாருங்க. Kind attention job seekers for private job opportunities, fill in your details in the application form hereன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் இதில் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ புது விண்டோ ஓப்பன் ஆகும். இதில் பாருங்க, வெல்கம் ஜாப் சீக்கர்ஸ், கைண்ட்லி fill up the application by clicking your qualification. This data will be used to provide suitable job opportunities for the applicants சொல்லியிருக்காங்க. இந்த பிரைவேட் செக்டரில் யார் யாருக்கு அப்ளிகபிள்னு சொல்லி போட்டிருக்காங்கன்னா ஐடிஐ ஹோல்டர்ஸ், டிப்ளமோ ஹோல்டர்ஸ், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காமர்ஸ் கிராஜுவேட், இன்ஜினியரிங் கிராஜுவேட், மெடிக்கல் அண்ட் பேராமெடிக்கல் கிராஜுவேட், அதர் குவாலிஃபிகேஷன் சொல்லியிருக்காங்க. நம்ம இப்போ இன்ஜினியரிங் கிராஜுவேட்டுக்கு எப்படி இதில் அப்ளை பண்ணுறதை பார்க்கலாம். இப்போ இன்ஜினியரிங் கிராஜுவேட் அந்த டேப் மேலே வச்சு கிளிக் பண்ணிங்க. இப்போ இந்த இன்ஜினியரிங் கிராஜுவேட்டுக்கான விண்டோ வந்து ஓப்பன் ஆகும். பேசிக் இதுதான் கேட்டிருக்காங்க. இப்போ இதை எப்படி ஃபில் பண்ணுறதை பார்க்கலாம். நேம், ஃபாதர் நேம், ஜெண்டர் கேட்டிருக்காங்க, ஸோ மேல், டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க 06/22/1990, கான்டாக்ட் நம்பர் கேட்டிருக்காங்க, ஸோ வேலிடான மொபைல் நம்பர் கொடுங்க. வேலிடான கான்டாக்ட் நம்பர் கொடுங்க. இமெயில் அட்ரஸ் கேட்டிருக்காங்க, ஸோ வேலிடான இமெயில் அட்ரஸ் கொடுத்துருங்க. கான்டாக்ட் அட்ரஸ் கேட்டிருக்காங்க, உங்களோட கரண்ட் ப்ரூஃபில் உள்ள கரண்ட் அட்ரஸ் வந்து கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். அதுக்கடுத்து உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கேட்டிருக்காங்க. இதில் ஆட் ஃபைலில் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு புது விண்டோ ஓப்பன் ஆகும். உங்கள்கிட்ட உள்ள ஃபோட்டோவை வந்து இதில் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அட்டாச் பண்ணியாச்சு, அப்லோட் ஆகிட்டு இருக்கு. அப்லோட் ஆகி முடிச்சிருச்சு. ஜேபேக் இமேஜ் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். இப்போ குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க. நீங்கள் என்ன குவாலிஃபிகேஷன், இன்ஜினியரிங்கில் என்ன டிபார்ட்மெண்ட்ன்றதை சூஸ் பண்ணிக்கோங்க. இங்கே அவங்களோட இன்ஜினியரிங் வந்து உங்களோட என்ன இன்ஜினியரிங்கில் என்ன ஸ்பெசிஃபிகேஷனில் நீங்கள் படிச்சுன்றதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் படித்தாப்புல எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் போட்டாச்சு. இதே இது இந்த குவாலிஃபிகேஷன் இல்லாமல் இருந்துச்சுன்னா உங்கள் இந்த மென்ஷன் பண்ண குவாலிஃபிகேஷன் இல்லாமல் இருந்துச்சுன்னா இதில் வேறு ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த இடத்துல ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். குமுலேட்டிவ் கிரேட் பாயிண்ட் ஆவரேஜ்னு சொல்லியிருக்காங்க, சிஜிபிஏன்னு. இது வந்து பார்த்தீங்கன்னா 8. சில காலேஜில் வந்து பர்சன்டேஜில் சொல்லுவாங்க, அது ஒன்றும் இல்லை. அதில் ஃபர்ஸ்ட் டிஜிட்டை மட்டும் நீங்கள் எடுத்துக்கங்க. லெட் சப்போஸ் 80%னா 8ன்றது உங்கள் சிஜிபிஏ. இயர் ஆஃப் பாசிங் கேட்டிருக்காங்க 2012. நீங்கள் குடும்பத்தோட முதல் பட்டத்தொகையான்னு கேட்டுக்கோங்க, சொன்னோம். எஸ்னா ஆமாண்ணா எஸ்ன்னு கொடுத்துங்க, இல்லாட்டா இல்லைன்னு கொடுத்துங்க. கரண்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டேட்டஸ், எங்கேயும் ப்ரைவேட் செக்டரில் ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்களா அப்படின்னா ஆமாம் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன்னு சொல்லி போட்டுருங்க. ஏதாச்சும் கம்பெனி இருந்துச்சுன்னா. அப்படி எதுவும் ஒர்க் பண்ணாட்டா நாட் அப்ளிகபிள்னு போட்டுருங்க. இந்த இடத்துல வந்து உங்களோட ரெஸ்யூமை வந்து அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க. ரெஸ்யூம் வந்து வேர்ட் ஃபார்மேட்டில் இல்லாட்டா பிடிஎஃப் ஃபார்மேட்டில் அவங்களே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இந்த ஆட் ஃபைல் அட்டாச் பண்ணிவிட்டு
நம்மளோட சிவியை வந்து இங்கே வந்து அட்டாச் பண்ண வேண்டியதான். இப்போ அப்லோட் கொடுத்துருங்க. அப்லோடிங் ஆகிட்டு இருக்கு. ஓகே, இப்போ அப்லோட் ஆயிடுச்சு. அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டட் ஃபீல்ட் ஆஃப் ஒர்க்னு கேட்டிருக்காங்க. ஸோ டெலிகம்யூனிகேஷன் போட்டுக்கலாம். உங்களுக்கு எந்த ஃபீல்டில் வந்து இன்ட்ரெஸ்ட் ஆகோ நீங்கள் அதை மென்ஷன் பண்ணிங்க. அடுத்த ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கைண்ட்லி ஸ்பெசிஃபை யுவர் ரிமார்க்ஸ் ஆர் ஆஸ்க் யுவர் கொஸ்டின்ஸ் இஃப் எனி. ஏதாச்சும் இருந்துச்சுன்னா, ஏதாச்சும் கொரீஸ் இருந்துச்சு, ஏதாவது கொஸ்டின் இருந்துச்சுன்னா கேளுங்க இருக்காங்க. ஸோ அந்த இடத்துல நமக்கு எதுவும் இல்லை. ஸோ நாட் அப்ளிகபிள்னு போட்டுக்கலாம். தென் சப்மிட் கொடுத்துருங்க. ஓகே, நம்ம ஃபில் பண்ண அப்ளிகேஷன் வந்து எடுத்துக்கிச்சு. நமக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துருக்கு. தேங்க்ஸ் ஃபார் சப்மிட்டிங் யுவர் கான்டாக்ட் இன்ஃபோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ஃபர்தராக வந்து நீங்கள் கொடுத்ததில் வந்து ஏதாச்சும் கிளாரிஃபிகேஷன் இருக்குது அப்படின்னா நீங்கள் எடிட் யுவர் ரெஸ்பான்ஸ்ன்றதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். எடிட் பண்ணிவிட்டு சேம் சப்மிட் கொடுத்துலாம். இதாங்க ப்ரொசீஜர். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு இது யூஸாக இருக்கும். தேங்க்யூ.